Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எப்பவும் போல் ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி எப்படி ட்ரேட் எடுக்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல சார்ட்டில் நம்ம லெவல்ஸை மார்க் பண்ணிப்போம். ட்ரேடிங்கை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண தான் உங்களால் கரெக்டான ட்ரேட் எடுக்க முடியும். உடனே எடுத்தீங்கன்னா லாஸ் தான் வரும். ஸோ அதனால் பொறுமையாக இருந்து ட்ரேட் எடுக்க பழகுங்க. மார்க்கெட் உள்ள போனதும் உடனே ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணலாம். ஆனால் பிகினிங் ஸ்டேஜில் உங்கள் ட்ரேடிங் எடுக்கிற டைமை விட அனலைஸ் பண்ணுற டைம் அதிகமாக இருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த மார்க்கெட்டை பாருங்கள். ஒரு எரர் கேண்டில், இங்கே ஒரு டோஜி ஒரு மார்க்கெட்டை அதிகமாக சூஸ் பண்ணாதீங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாருங்கள். செப்டம்பர் மந்த்னாவே கொஞ்சம் மார்க்கெட் கொஞ்சம் வாலட்டைலாக இருக்கும். ரொம்ப சடனாக கேண்டிலாக ரிவர்ஸ் ஆகும். சரிங்களா? அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். வெயிட் பண்ணுவோம் கைஸ். ஏன்னா கேண்டில்ஸ்டிக் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும்தான் நம்ம ட்ரேட் எடுக்க முடியும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம எடுக்க முடியாது. இங்கே நமக்கு ஒரு பை என்ட்ரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. இங்கே நான் ஒரு பை என்ட்ரி எடுத்திருக்கேன். ஏன்னா இது ஒரு ரிவர்சலுக்கான ஜோன். சரிங்களா? அதை பேஸ் பண்ணி தான் பை என்ட்ரி எடுத்திருக்கேன். இது ரிவர்சல்ஸான ஜோன் என்ன சொல்கிறேன்னா, ஸோ இந்த கேண்டில்ஸ்டிக்லாம் பாருங்கள். இதெல்லாம் வந்து ஒரு ப்ரைமரி கேண்டில்ஸ்டிக். சரிங்களா? இந்த லெவல்லாம் வந்தோன்னா மார்க்கெட்டு ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் மார்க்கெட்டை இந்த இடத்த பாருங்கள். இங்கே வந்தோடனே ஒரு ரிவர்சல் எடுத்திருக்கானா, அகைன் மார்க்கெட் இங்கே வந்தோடனே பையர் என்ட்ரியாக இருக்காங்க. சரிங்களா? அகைன் அந்த லெவலுக்கு இங்கே வந்தோடனே பையர் ரிவர்சலாக இருக்காங்க. அகைன் அந்த லெவலுக்கு போனோன்னா இங்கே ஒரு ரிவர்சல். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இங்கே நான் ஒரு பை என்ட்ரி எடுத்திருக்கேன். இது நமக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட். ஸோ மார்க்கெட்டை கரெக்டாக அனலைஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ட்ரேடிங்கை பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு வந்து மல்டிபிள் கான்செப்ட் தரணும். இது ப்ரைஸ் ஆக்ஷன் தெரியணும், சிடபிள்யூஆர்இ தெரியணும், எஃப்இஜி தெரியணும், இதெல்லாம் உங்களுக்கு வந்து எஸ்எம்சி தெரியணும், இதெல்லாம் அவசியமே கிடையாது. ஒரே ஒரு கான்செப்ட், டிசிப்ளின், எப்படி ட்ரேட் எடுக்கணும், எங்கே ட்ரேட் எடுக்கணும். சரிங்களா? ஒரு கான்செப்ட், ஒரு ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சால் போதும். சரிங்களா? அந்த ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட்டில் வர வரைக்கும் பொறுமையாக இருந்து தான் ட்ரேட் எடுத்தால் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த இடத்த பாருங்கள். இங்கே இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. வெயிட் பண்ணுவோம். ஏன்னா இந்த இடத்துல செல்லர் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம். ஏன்னா ஆல்ரெடி இந்த இடத்த ஒரு ஜோனில் இவங்க ரியாக்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்த ஆகுன்றது எந்த விதமான கன்ஃபார்மும் கிடையாது. ஸோ அதனால் கண்டினியூஷன் கொடுக்கலாம். சரி, ஓகே. இங்கே நான் ஒரு பை என்ட்ரி தான் எடுக்க போகிறேன். பாருங்க. நான் ஒரு பை என்ட்ரி எடுத்திருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா மல்டிபிள் டைம் இந்த லெவலில் வந்தோன்னே ரிஜெக்ஷன் அகைன் ரிஜெக்ஷன். சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே எடுத்திருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? இங்கே ஒரு லெவல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரிஜெக்ஷன்லாம் ஓடிசியில் மோஸ்ட்லி ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். கேபிட்டல் அதிகமாக இருக்கிறவங்க மட்டும் இதை எடுங்க. சரிங்களா? உங்களோட கேபிட்டல் வந்து 1% ஆர் 2% மட்டும் யூஸ் பண்ணி எடுங்க. நான் ஒரு
மார்டிங்கள் எடுக்கலாமா? மார்டிங்கள் எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த இடத்த இது ஒரு நான் ப்ரீவியஸ்ல போட்ட ஸ்ட்ராங்கான சப்போர்ட். அதே போல எங்கேயும் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ண உடனே மார்க்கெட் பையர் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த லெவல் நான் எங்கேயோ மார்க் பண்ணி வச்சது. ஸோ அதே போல் நீங்கள் ஒரு லெவலை மார்க் பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்கள் உடனே delete பண்ணாதீங்க, அதை அப்படியே வைங்க. ஒரு வீக்கோ 2 வீக்கோ இல்லை 1 மந்த்து கழிச்சு கூட அந்த லெவலை உங்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலாம். சரிங்களா? இது ஒரு ஸ்ட்ராங்கான லெவலை மார்க் பண்ணி வச்சது. இப்போ அது பிரேக் அவுட் ஆனோன்னா நம்ம இங்கே ஆல்ரெடி எடுத்த ட்ரேடு லாஸ் ரிஜெக்ஷன் ட்ரேட் எடுத்தோம். ஆனால் இங்கே கன்ஃபர்மேஷன் கிடைச்சா இன்னொரு பை என்ட்ரி எடுத்திருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம ட்ரேட் எடுத்துகிட்டு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு இந்த செஷனை க்ளோஸ் பண்ணிப்போம். இந்த இடத்த நான் வெயிட் பண்ணுங்க. இந்த இடத்த பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். ஏன்னா கன்ஃபர்மேஷன் கிடைச்சாதாங்க ட்ரேட் எடுக்கணும். ஒரு நாளைக்கு 5 இல்லை 10 என்ட்ரி தான். சரிங்களா? 10 என்ட்ரி விட வேணாம், 5 என்ட்ரி பிகினிங் ஸ்டேஜில். 5 என்ட்ரியில் 3 ட்ரேடு 1% வச்சு தான் எடுக்கணும். 3 ட்ரேடு தொடர்ந்து லாஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் செஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு அன்றைக்கி டேவை ஸ்கிப் பண்ணுறங்க. ஏன்னா அந்த அளவுக்கு லாஸை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அகைன் மார்டிங் எடுத்து நீங்கள் லாஸ் பண்ணுறீங்க. ஸோ பிகினிங்கில் மார்டிங்கில் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. மார்டிங்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே ட்ரேடு லாஸ் ஆகிடுச்சுன்னா அகைன் இங்கே டபுள் தி ட்ரேடாக ப்ளேஸ் பண்ணுறது தான் மார்டிங்னு சொல்லுவோம். இந்த இடத்த நான் ஏன் எடுத்தேன்னா மார்க்கெட் ஆல்ரெடி பையர் மொமெண்டமில் வந்து இந்த இடத்த ஒரு ரீடெஸ்ட் எடுத்து ஒரு லெவலில் ரீடெஸ்ட் எடுத்து அகைன் மேலே போயிருக்காங்க. மேலே போய் அகைன் இந்த இடத்த வந்து ஒரு விக் இல்லாத கேண்டலாக நமக்கு ஒரு விக் இல்லாத கேண்டலாக முடிச்சிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே நான் பை என்ட்ரி எடுத்தேன். கரெக்டாக நம்ம சப்போர்ட்டில் விக் இல்லாத கேண்டல் முடிஞ்சதுனால இங்கே பையர் என்ட்ரி ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா ப்ரீவியஸில் பார்த்தீங்கன்னா பையர் மொமெண்டமாக வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் கன்ஃபர்மேஷன்ஸ் தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். நம்ம ப்ராஃபிட்லாம் முடியும்னு நினைக்கிறேன். செப்டம்பர்ன்றதுனால இந்த திடீர்னு இங்கேருந்து அகைன் டவுனில் போய் முடியறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதெல்லாம் யோசித்து பார்த்து ஓடிசியில் ட்ரேட் எடுங்க. ஓகே, இது நமக்கு ப்ராஃபிட். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் அனலைஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுங்க. ப்ரைஸ் ஆக்ஷன் என்னது பெரிய விஷயம் இல்லை. மார்க்கெட் ஸ்ட்ரக்சரு, கேண்டல் ஸ்டிக் பேட்டர்ன், ஸோ ட்ரெண்டை பேஸ் பண்ணி ட்ரேடு. ஸோ இதை தான் நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா? இன்னும் அடிஷ்னலாக நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் அதை ட்ரேட் எடுக்கிங்கன்னா வால்யூம் அனலைஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம். ஸோ அதை நம்ம சிடபிள்யூஆர்னு சொல்லுவோம், விக் வச்சு ட்ரேட் எடுப்போம். சரிங்களா? கூடவே நம்ம எஃப்யூஜி ஆட் பண்ணால் நல்லாவே இருக்கும். ஸோ ஓடிசியில் ட்ரேட் எடுக்கும்போது ஒரு சிங்கிள் கான்செப்ட் வச்சு மட்டும் எடுங்க. சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி எடுங்க, அதுவே போதும். நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணாவே உங்களுக்கு அது கிளியராகவே புரிய ஆரம்பிச்சிடும், எங்கே ட்ரேட் எடுக்கலாம், எங்கே பண்ணலான்னு, எதை பண்ணலான்னு. ஓகே, ஸோ இன்னையோட இந்த செஷனை க்ளோஸ் பண்ணிப்போம். இதை பற்றின இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா?